ரொம்ப ருசியான ஹெல்த்தியான ஈஸி மெத்தடில் இந்த கோதுமை ரொட்டி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இது பிரேக்ஃபாஸ்ட்டா இல்லை டின்னரா இல்லை ஒரு மழை காலத்து ஸ்நாக்ஸோ ஒரு கப்பு டீயோடு சாப்பிட்டிங்கன்னா அடடா அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கு ஒரு கப்பு கோதுமை மாவு, ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அது பச்சை மிளகா, நான் 2 பச்சை மிளகா போட்டிருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. சாப் பண்ணி வச்ச கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு போட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க. பின் ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய், ஒரு சின்ன டீஸ்பூன் சீரகம், நான் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேங்க. உங்கள் விருப்பமான எண்ணெய் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி அந்த மாவு மேலே போட்டு விட்டுட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணாலே அதை ஆறிடும். அதுக்கப்புறம் அதையும் இந்த மாதிரி நல்லா கலக்கி விட்டுட்டு நல்லா தண்ணி தெளித்து நல்லா நீங்கள் பிணைஞ்சிக்கலாம். நான் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு 6 கை தண்ணி தெளிச்சிருக்கேன். இந்த மாதிரி பதம் வர வரைக்கும் நீங்கள் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி பிணைஞ்சிக்கலாம். ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாட்டவும் இருக்கக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு இட்லி துணியை நல்லா தண்ணியில் புழிஞ்சிட்டு நல்லா புழிஞ்சதுக்கப்புறமா ஒரு உருண்டையை எடுத்து கையில் தண்ணியை அப்பப்போ தொட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு தட்டத்தோடு அந்த தவா மேலே போட்டுட்டு தட்டத்தை எடுத்துருங்க. ஒரு 30 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணிங்கனாலே இந்த இட்லி துணி ஈஸியாக உங்களால் எடுக்க முடியும். இந்த உருண்டையை நீங்கள் டைரெக்டாகவே தவாலையும் தட்டலாம், அப்படி இல்லைனா வாழலையில் இல்லை பட்டர் பேப்பர்லேயும் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஆனால் வாழலை பட்டர் பேப்பரெல்லாம் எல்லா சமயம் கிடைக்காது. தவா மேலே நீங்கள் பண்ணும்போது சில டைம் சுட்டு வச்சிடும். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. நான் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பமான ஆயில், அதாவது இந்த சன்ஃப்ளவர் ஆயில் இல்லைனா கடலெண்ணெய், இந்த மாதிரி எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பசு வ்ளாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.